10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.7 இரண்டாவது கணக்கு பார்க்குறோம். கீழ்காணும் கோவைகளின் வர்க்கமூலம் காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 4 சப்டிவிஷன்ஸ் இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்லுறுப்பு கோவை சமன்பாடானது 4x² + 20x + 25. இதற்கு வர்க்கமூலம் எடுக்கிறோம். அப்போ ரூட்டு கொடுத்துடலாம். ஸோ அப்போ ரூட் ஆஃப் 4x² + 20x + 25. 4x எப்படி எழுதலாம்னா 2x ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துடலாம். 4x² + 20x 25 5² எழுதலாம். அப்போ முதல் மதிப்பு a² இருக்குது, இறுதி மதிப்பு b² இருக்குது. இடைப்பட்ட மதிப்பு என்ன வரணும்? 2ab எழுதலாம். 2ab எழுதுகிறப்ப 2x ஹோல் ஸ்கொயர் + 2ab 2a மதிப்பு 2x, b மதிப்பானது 5 + b². அப்போ 2 × 2 4, 4 × 5 20. எப்படி எழுதிக்கலாம்? a² + 2ab + b² இருந்ததுன்னா ஃபார்முலா என்ன? a + b ஹோல் ஸ்கொயர். ஏக்கு 2x + b மதிப்பானது 5 ஹோல் ஸ்கொயர். வர்க்கமூலம் எடுக்கிறோம் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே நமக்கு 2 பவர் இருந்ததுன்னா 1 பவர் இருக்கும். அடுக்குகள் பாதியாக குறையும். வர்க்கமூலம் எடுக்கிறப்ப ஒரு மட்டு மதிப்பு, அதாவது மாடுலஸ் சிம்பல் கொடுப்போம். மாடுலஸ் ஆஃப் 2x + 5 ஆகும். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன் 9x² - 24xy + 30xz - 40yz + 25z² + 16y². இதற்கு வர்க்கமூலம் எடுக்கிறோம். ஸோ அப்போ வர்க்கமூலம் எடுக்கிறோம் அப்படின்னா இதை முதல்ல வரிசையாக எழுதிக்கலாம். ஸ்கொயர் நம்பர்லாம் முதல்ல வரிசையாக எழுதுகிறப்ப 9x² + 16y², ஒய்க்கு அடுத்து z உறுப்பு + 25z² - 24xy xy yz அடுத்து zx எடுக்கலாம். -40yz + 30xz. இப்போ இதுக்கு வர்க்கமூலம் எடுக்கிறோம் அப்படின்னா டோட்டலாக ஒரு ஸ்கொயர் வேல்யூவாக எழுதிக்கலாம். 9x² எப்படி எழுதலான்னா 3x ஹோல் ஸ்கொயர்னு கொடுக்கலாம். அதே போல் 16y எப்படி y² எப்படி எழுதிக்கலாம்? 4y ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துடலாம். 25z² 5z ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துடலாம். இந்த மதிப்புகளில் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு 2 மதிப்புகள் மைனஸ் சைனில் இருக்குது. எது எதுன்னா -24xy -40yz. இது ரெண்டும் மைனஸ் குறியில் இருக்கிறதுனால அதாவது 3x 4y 5z இந்த 3ல் ஏதாவது ஒரு மதிப்பு நமக்கு மைனஸ் குறியில் வரும். எது மைனஸ் குறியில் வரும்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா 24xyலையும் 40yzலையும் எந்த மாதிரி நமக்கு பொதுவாக இருக்குன்னா y மதிப்பானது பொதுவாக இருக்குது. அப்போ y பொதுவாக இருக்குது அப்படிங்கிறதுனால y இருக்கக்கூடிய மதிப்பு நமக்கு மைனஸ் குறியில் வரும். இப்போ y என்னது 4yன்னு இருக்குது. இந்த 4yக்கு என்ன கொடுத்துடலாம்? இங்கே -4yன்னு கொடுத்துடலாம். இப்போ இதை வச்சு இந்த மதிப்புகளை பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா ஃபார்முலா நமக்கு எழுதிக்கலாம். ஃபார்முலா என்ன? a + b + c ஹோல் ஸ்கொயர் = a² + b² + c² + 2ab + 2bc + 2ca. அப்போ இந்த மதிப்பு அடுத்து என்ன வரணும்? 2ab + 2 a என்ன 3x b என்ன -4y. அடுத்து + 2bc 2 b மதிப்பானது -4y c மதிப்பானது என்ன? 5z + 2ca 2c மதிப்பு 5z a மதிப்பானது 3x. இதை எழுதிடலாம். அப்போ இதெல்லாம் சேர்த்து என்ன கொடுக்கலாம்? a + b + c ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துடலாம். a மதிப்பானது 3x + b என்ன -4y + c என்ன 5z எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர். உள்ளார பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 3x + -4y + 5z ஒரு ஹோல் ஸ்கொயர்
வர்க்கமூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா பவரில் பாதியாக குறைஞ்சதுன்னா 3x மைனஸ் 4y ப்ளஸ் 5z, இதுக்கு ஒரு மாடுலஸ் மட்டு மதிப்பு கொடுத்து. அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோவையானது 4x² மைனஸ் 9x ப்ளஸ் 2 பெருக்கல் 7x² மைனஸ் 13x மைனஸ் 2 பெருக்கல் 28x² மைனஸ் 3x ப்ளஸ் 1 மைனஸ் 1. இப்போ இந்த கோவைக்கு நாம் வர்க்கமூலம் எடுக்கிறோன்னா அனைத்துமே விகிதமுறு கோவையா, அதாவது அனைத்துமே நமக்கு எப்படி இருக்குன்னா இருபடி சமன்பாடாக இருக்குது. இருபடி சமன்பாட்டை முதல்ல காரணிப்படுத்தி எழுதிடலாம். 4x² மைனஸ் 9x ப்ளஸ் 2 காரணிப்படுத்துகிறேன்னா 2 எண்களை பெருக்கிறப்ப நமக்கு என்ன வரணும்? 4 2 8 வரணும். கூட்டுறப்ப என்ன வரணும்னா -9 வரணும். எந்த 2 எண்கள் எடுக்கலாம்? 4 8 8ன்னு எடுத்துக்கலாம். -9 வரணுங்கிறனால ரெண்டுக்குமே மைனஸ் குறி கொடுத்துடலாம். ஸோ அப்போ 4x² மைனஸ் 8x மைனஸ் 1 பெருக்கல் x ப்ளஸ் 2 பிரித்து எழுதிக்கலாம். முதல் 2 மதிப்பில் 4x பொதுவாக இருக்குது. அப்போ 4x வெளியில் எடுத்துட்டோம்னா x 2 8 மைனஸ் 2 x வெளியில் எடுத்துட்டோம். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ல் எதுவுமே பொதுவாக இல்லை. அப்போ 1 பொதுவாக வெளியில் எடுக்கலாம். -1 எக்ஸு 1 தான் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதுனால 2 அப்படியே தான் இருக்கும். மைனஸ் குறி எடுத்ததுனால ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸ் ஆகிடும். -2 2ல எது பொதுவாக இருக்குது? எக்ஸ் மைனஸ் 2 பொதுவாக இருக்குது. அதை வெளியில் எடுத்துட்டோம்னா 4x மைனஸ் 1 ப்ராக்கெட்டில் வரும். அடுத்த இருபடி சமன்பாடானது 7x² மைனஸ் 13x மைனஸ் 2. இதை காரணிப்படுத்திட்டோம் அப்படின்னா 7 2 14 மைனஸ் 14 பெருக்கிறப்ப -14 கூட்டுறப்ப -13 வரணும். எந்த 2 எண்கள்? 14 14 எடுக்கலாம். 14க்கு மைனஸ் குறியும் 1க்கு ப்ளஸ் குறியும் கொடுத்துடலாம். இதை பிரித்து எழுதலாம். 7x², 13x எப்படி எழுதுகிறோம்? -14x ப்ளஸ் 1 பெருக்கல் x இறுதி உறுப்பு -2. முதல் 2 மதிப்புகளில் 7x பொதுவாக இருக்குது. அப்போ ஒரு x மீதி இருக்கும். எக்ஸை எடுத்துட்டோம். 14ல் 2 7 14 -2 ப்ளஸ் 1 வெளியில் எடுத்துட்டோம்னா x -2. இது ரெண்டுலையும் பொதுவாக இருக்கக்கூடிய மதிப்பு x -2. மீதி என்ன இருக்குது? 7x ப்ளஸ் 1 ப்ராக்கெட்டில் எழுதிடலாம். அடுத்த இருபடி சமன்பாடானது 28x² மைனஸ் 3x மைனஸ் 1. இதை காரணிப்படுத்தலாம். இங்கே காரணிப்படுத்துகிறப்ப மதிப்பு 28 28 மைனஸ் 28 கூட்டுறப்ப -3. எந்த 2 எண்கள்னா 7 4 28 7க்கு மைனஸ் குறியும் 4க்கு ப்ளஸ் குறியும் கொடுத்துடலாம். 28x² மைனஸ் 7x ப்ளஸ் 4x மாறிலி உறுப்பு என்ன இருக்குது? -1. முதல் 2 மதிப்புகள்லையும் 7x வெளியில் எடுத்துட்டோம்னா 4ல் 28 ஒரு x மீதி இருக்கும். 7x டோட்டலாக வெளியில் எடுத்துட்டோங்கிறப்ப -1. பொதுவான உறுப்பு 1 4x மைனஸ் 1. எது பொதுவாக இருக்குது? 2 மதிப்புலையும் 4x மைனஸ் 1 பொதுவாக இருக்குது. ப்ராக்கெட்டில் என்ன வரும்? 7x ப்ளஸ் 1. இப்போ இந்த மதிப்புகளை நம்ம கொடுத்துடலாம். வர்க்கமூலம் எடுக்கிறோம். therefore 4x² மைனஸ் 9x ப்ளஸ் 2 பெருக்கல் 7x² மைனஸ் 13x மைனஸ் 2 28x² மைனஸ் 3x மைனஸ் 1 ஈக்குவல் டு 4x² மைனஸ் 9x ப்ளஸ் 2 எப்படி காரணிப்படுத்தியிருக்கிறோம்? 4x மைனஸ் 1 பெருக்கல் x மைனஸ் 2. அடுத்த மதிப்பு எப்படி காரணிப்படுத்தியிருக்கிறோம்? x மைனஸ் 2 பெருக்கல் 7x ப்ளஸ் 1. அடுத்த மதிப்பில் 4x மைனஸ் 1 பெருக்கல் 7x ப்ளஸ் 1. காரணிப்படுத்தியிருக்கக்கூடிய மதிப்புகளை எடுத்து எழுதிடுறோம். இதில் பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு மதிப்புகளும் நமக்கு 2 முறை இருக்கிற மாதிரி வரும். அதாவது 4x மைனஸ் 1 அப்படிங்கிறது 2 முறை இருக்குது. 4x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துடலாம். x மைனஸ் 2 2 முறை இருக்குது. x மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இறுதியாக 7x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அனைத்து மதிப்புகளுமே 2 முறை இருக்குது. அப்போ வர்க்கமூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரூட்டில் 2 பவர் இருந்ததுன்னா அது பாதியாக குறைஞ்சதுன்னா என்ன வரும்? நமக்கு 4x மைனஸ் 1 ஒரு பவர் இருக்கும். 4x மைனஸ் 1 x மைனஸ் 2 7x ப்ளஸ் 1 ஒரு மட்டு மதிப்பு மாடுலஸ் கொடுத்துடலாம். அடுத்து நான்காவது சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய கோவையானது 2x² ப்ளஸ் 17/6x ப்ளஸ் 1 பெருக்கல் 3/2x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 2. அடுத்து 4/3x² ப்ளஸ் 11/3x ப்ளஸ் 2.
இதுவும் ஒவ்வொரு மதிப்புமே இருபடி சமன்பாடாக இருக்கிறதுனால ஒன்னொன்னையும் தனித்தனியாக காரணிப்படுத்தி அப்புறம் வர்க்கமூலம் எடுத்துக்கலாம். 2x² + 17/6x + 1. பொதுவான டினாமினேட்டராக நமக்கு என்ன வந்துரும்னா 6ன்னு வந்துடும். அனைத்து மதிப்புகள்லையுமே முதல் மதிப்புலையும் பை 1ன்னு இருக்குது. அடுத்ததுலையும் ஃப்ராக்ஷனில் என்ன இருக்குது 1ன்னு இருக்குது. 1 6ஆல் பெருக்கலாம். அப்போ ஒன்னொன்னையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப 2 6 12x². இடைப்பட்ட மதிப்பு 17x அப்படியே எழுதிடுறோம். அடுத்த மதிப்பு 1 6ஆல் பெருக்கிறப்ப 6. 1/6 அப்படியே இருக்கட்டும். நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்துகிறோம். 12 6 72. 2 எண்களை பெருக்கிறப்ப 72, கூட்டுறப்ப 17 வரணும். எந்த 2 எண்கள் எடுக்கலாம்னா 9 8 72, 8 9 72. அப்போ இதை பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா 12x². 17x எப்படி பிரிக்கிறோம்? 9x + 8x + 6 / 6. 12லேயும் 9லேயும் ஒரு 3 பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். மாறியில் எக்ஸு 4 12 4x 3 9 3x பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம். 8x + 6ல் ஒரு 2 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா 4x + 3ன்னு இருக்கும் / 6. இந்த இரண்டு மதிப்புகள்லையும் எது பொதுவாக இருக்குது? 4x + 3ஆனது பொதுவாக இருக்குது. மீதி என்ன மதிப்புகள் இருக்குது? முதல்ல x 3xன்னு இருக்குது, அடுத்ததில் 2ன்னு இருக்குது / 6. அடுத்த இருபடி சமன்பாடு என்ன இருக்கு? 3/2 x² + 4x + 2. இதில் காமன் டினாமினேட்டர் என்ன வந்துடும்? 2. முதல் மதிப்பு அப்படியே எழுதிக்கலாம் 3x². ரெண்டாவது மதிப்புலையும் மூணாவது மதிப்புலையும் டினாமினேட்டரில் 1 இருக்குது. அப்போ 2ஆல் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 2 என்னது 8x + 2 × 2 4. இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்தலாம். 3 12, கூட்டுறப்ப 12, கூட்டுறப்ப 8, பெருக்கிறப்ப 12 வரணும். எந்த 2 எண்கள்? 2 6 12. ரெண்டுமே ப்ளஸ் குறி கொடுத்துடலாம். அப்போ 3x². பிரித்து எழுதுகிற 8x 6x + 2x + 4 / 2. 3x ஆனது பொதுவாக இருக்குது. இப்போ 3xல் 3 வெளியில் எடுத்துகிட்டு ஒரு x மட்டும் மீதி இருக்கும். எக்ஸை பொதுவாக வெளியில் எடுக்கிறோம். 2 6 2 3 6 + 2. அடுத்த 2 மதிப்புகளில் 2 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா x + 2 / 2. இந்த மதிப்புகள் இரண்டிலையும் x + 2ஆனது பொதுவாக இருக்குது. அதை வெளியில் எடுத்துட்டோம்னா முதல் மதிப்பில் மீதி இருக்கிறது 3x, ரெண்டாவது ஒன்றில் மீதி இருக்கிறது 2 3x + 2 / 2. அடுத்து மூன்றாவது இருபடி சமன்பாடு 4/3 x² + 11/3x + 2. முதல் 2 மதிப்புகள்லையும் 3ஆனது நமக்கு பொதுவாக இருக்குது. அப்போ அந்த நியூமரேட்டர் அப்படியே எழுதிடுறோம் 4x² + 11x. இரண்டாவது ஒன்றில் நமக்கு இப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 1. அப்போ 1 2ஆல் பெருக்க 1 3ஆல் பெருக்கினா 3ன்னு ஆகும். நியூமரேட்டர் 3ஆல் பெருக்கணும்னா 2 3 6. இதை காரணிப்படுத்தலாம். பெருக்கிறப்ப 6 4 24 வரணும், கூட்டுறப்ப 11 வரணும். 8 3 24ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுக்குமே ப்ளஸ் குறி கொடுத்துடலாம். 4x² + 11x எப்படி பிரிக்கலாம்? 8x + 3x + 6 / 3. முதல் 2 மதிப்புகளில் 4x பொதுவாக வெளியில் எடுத்துடுறோம். அப்போ மீதி என்ன இருக்குது? ஒரு x + 2. அடுத்த மதிப்பில் 3 பொதுவாக வெளியில் எடுக்கிறோம். x 6ல் 2 3 6 / x + 2 பொதுவாக இருக்குது. அதை வெளியில் எடுத்துடுறோம். முதல் மதிப்பில் மீதி 4x இருக்குது. ரெண்டாவது ஒன்றில் மீதி 3ன்னு இருக்குது +3 / 3 காமனாக இருக்குது. இப்போ இதுக்கு வர்க்கமூலம் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப கொடுக்கப்பட்டிருக்க கோவையானது என்ன? 2x² + 17/6x + 1. இரண்டாவது இருபடி சமன்பாடு 3/2 x² + 4x + 2. அடுத்த கோவை என்ன? 4/3 x² + 11/3x + 2. வர்க்கமூலம் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப ரூட்டு போட்டுடலாம். = ஒன்னொன்றுக்கும் நாம் காரணிப்படுத்தியிருக்கக்கூடிய மதிப்புகளை எடுத்து எழுதிடலாம். முதல் மதிப்பு எப்படி காரணிப்படுத்தியிருக்கிறோம்? 4x + 3 பெருக்கல் 3x + 2 / 6 பெருக்கல். இரண்டாவது ஒன்று எப்படி காரணிப்படுத்தியிருக்கிறோம்? x + 2 பெருக்கல் 3x + 2 / 2. மூன்றாவது ஒன்றை காரணிப்படுத்தியிருக்கிற மதிப்பு என்னது? x + 2 பெருக்கல் 4x + 3 / 3 ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட்டு கொடுத்துட்றோம்.
டினாமினேட்டர்லாம் ஒன்றா பெருக்கிக்கலாம், நியூமரேட்டர் மதிப்புகளை பெருக்கிக்கலாம். நியூமரேட்டரில் பெருக்கிறப்ப 4x + 3ங்கிறது 2 முறை இருக்குது. இப்போ 4x + 3 ஹோல் ஸ்கொயர், 3x + 2 2 முறை இருக்குது, 3x + 2 ஹோல் ஸ்கொயர், x + 2 2 முறை இருக்குங்கிறனால ஹோல் ஸ்கொயர் கொடுத்துடலாம். பை 6 2 12, 12 3 36 ரூட்டு. இதுக்கு வர்க்கமூலம் எடுக்கிறோம். ரூட்டில் நமக்கு 2 முறை இருந்ததுன்னா ஒரு முறை வெளியில் எடுத்து எழுதிக்கலாம். அப்போ 4x + 3 ஹோல் ஸ்கொயருக்கு வர்க்கமூலம் எடுக்கிறப்ப 4x + 3, அடுத்த மதிப்புக்கு வர்க்கமூலம் எடுக்கிறப்ப 3x + 2 மற்றும் x + 2. 36ஓட வர்க்கமூலம் 6 × 6 36. அப்போ பை 6 மாடுலஸ் மதிப்பு, அதாவது மட்டு மதிப்பு கொடுத்துருவோம் வர்க்கமூலம் எடுக்கிறப்ப. ஒரு மிகை முழு எண்ணுக்கு வர்க்கமூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய மதிப்பு மிகை முழு எண் அப்படியே தான் இருக்கும். அப்போ 1/6 வெளியில் எடுத்துடலாம். 1/6 மாடுலஸ் ஆஃப் 4x + 3 பெருக்கல் 3x + 2 பெருக்கல் x + 2 என்பது வர்க்கமூலம் ஆகும். கொடுக்கப்பட்டுள்ள கோவையின் வர்க்கமூலம் ஆகும். தேங்க்யூ.